தமிழ் பாதை நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான நிலையில் பாஜக சுமார் 40 தொகுதியில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக புதிய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களின் பேட்டி மூலம் தெரிய வருகிறது. அதன்படி மாவட்ட வாரியாக உத்தேச தொகுதிகள் பட்டியல் மற்றும் வேட்பாளர் பட்டியல் வெளியாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர் அல்லது திருத்தணி தொகுதியில் பாலகணபதி அவர்கள் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. சென்னை மாவட்டத்தில் துறைமுகம் 1000 விளக்கு தொகுதியில் நடிகை குஷ்புவும், மயிலாப்பூர் அல்லது வேளச்சேரி தொகுதியில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை பல்லாவரம் அல்லது தாம்பரம் தொகுதியில் வேட்பாளர் நிறுத்த வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை வேலூர் தொகுதியில் கூட்டணி வேட்பாளரான ஏசி சண்முகம் அவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. மேலும் கேவி குப்பம் அல்லது குடியாத்தம் தொகுதியில் வேட்பாளரை நிறுத்த வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தளி மற்றும் ஓசூர் தொகுதியில் வேட்பாளர் நிறுத்த வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை, ஆரணி அல்லது செய்யார் தொகுதியில் வேட்பாளர் நிறுத்த வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. இதில் ஏதேனும் ஒரு தொகுதியில் ஆஸ்வத்தாமன் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரில் பொன்முடியை எதிர்த்து கலிவர்தன் போட்டியிடுவார் என தெரிகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் அல்லது திருச்செங்கோடு தொகுதியில் கேபி ராமலிங்கம் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. ஈரோடு மாவட்டத்தில் சிட்டிங் தொகுதியான மொடக்குறிச்சியில் மீண்டும் டாக்டர் சரஸ்வதி அவர்களே போட்டியிடுவார் எனவும், மேலும் ஈரோடு கிழக்கு தொகுதியிலும் வேட்பாளர் அறிவிக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. திருப்பூர் வடக்கு தொகுதியில் முருகானந்தம் அறிவிக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தொகுதியில் கனகராஜ் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என தெரிகிறது. நீலகிரி மாவட்டம் உதகை தொகுதியில் போஜராஜன் நிறுத்தப்படுவார் என தெரிகிறது. பெரிதும் எதிர்பார்க்கப்படும் கோவை மாவட்டத்தில் கோவை தெற்கு தொகுதியில் மீண்டும் வானதி ஸ்ரீனிவாசன் போட்டியிடுவார் எனவும், கோவை வடக்கு சிங்காநல்லூர் அல்லது கிணத்துக்கடவு தொகுதியில் அண்ணாமலை போட்டியிடுவார் எனவும், கிணத்துக்கடவு அல்லது கவுண்டம்பாளையம் தொகுதியில் வசந்தராஜன் போட்டியிடுவார் என தெரிகிறது. டெல்டா பகுதி மற்றும் பாஜக பெரிதும் எதிர்பார்க்கும் தென்மண்டல பட்டியலை நாளை பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.